வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். ஓம் நம சிவாய. முன்பொரு காலத்தில் வசிஷ்ட முனிவர் பூலோகத்திலுள்ள பல இடங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வதை ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறப்ப அங்கே சிவலிங்கமே கிடைக்கலையாம், பூஜையும் செய்ய முடியலையாம். பூஜை செய்ய முடியலையேங்கிற மன வருத்தத்தில் இருக்கிறப்ப பக்கத்தில் ஒரு குளத்தில் காமதேனு பாலை சுரந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தாராம். அந்த குளம் நிறைய பால் நிறைஞ்சி போய் எப்படி கடலில் அலை அடிக்குமோ அதுமாரி பால் அலை அடித்து அதுலேருந்து வெண்ணெய் திரண்டு வர்றதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் அந்த வெண்ணெயெல்லாம் திரட்டி எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல வச்சு அதை சிவலிங்கமாக செய்து அதுக்கு பூஜை பண்ணி சந்தோஷப்பட்டாராம். பூஜைக்கு அப்புறம் அந்த லிங்கத்தை கையால் எடுத்து பார்க்குறப்ப அவரால் எடுக்க முடியலையாம். அங்கே சிக்கல் ஏற்பட்டுச்சான். அதனால் அந்த ஊருக்கு சிக்கலுங்கிற பேரை வச்சு அந்த வெண்ணெய் லிங்கத்துக்கு நவநீதேஸ்வரங்கிற பேரை வச்சு பக்கத்துலேயே ஒரு அம்பாலையும் பிரதிஷ்டை பண்ணி அவங்களுக்கு வேல் நெடுங்கண்ணிங்கிற பேரையும் வச்சாராம். இதே சிக்கலில் தான் சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் தொடர்ந்து போர் நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப சூரபத்மனின் மாயா ஜாலங்களால் போர் நீடிச்சுக்கிட்டே போகிறத பார்த்த உடனே அம்பாள் ரொம்ப கோபப்பட்டு அவங்க உடம்பெல்லாம் உஷ்ணத்தினால அப்படி தகிச்சுக்கிட்டே இருந்ததாம். இதை பார்த்த சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டு, நான் உன் பக்கத்தில் வெண்ணெய் லிங்கமாக இருக்கேன், உஷ்ணத்தினால நான் எங்கே உருகி போயிட போகிறேனோன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். உடனே அம்பாள் என்னுடைய உஷ்ணத்தை நான் எப்படி வெளியேற்றுறது அப்படின்னு கேட்குறப்ப கண்கள் மூலம் வெளிப்படுத்தி அதுலேருந்து ஒரு ஆயுதம் பண்ணி முருகப்பெருமான்கிட்ட கொடுத்தா போர் வெற்றிகரமாக முடியும்னு சொன்னாராம். உடனே அம்பாள் தன் கண்கள் மூலம் அந்த உஷ்ணத்தை வெளிப்படுத்தி அதை வேலாக்கி முருகப்பெருமான்கிட்ட கொடுத்த உடனே போரும் நல்லபடியாக முடிஞ்சு வெற்றி முருகப்பெருமானுக்கு கிடச்சிருச்சு. இந்த அம்மா கிட்டேருந்து முருகப்பெருமான் வேல் வாங்குறப்ப அந்த வேலில் நிறைந்திருந்த அம்பாளின் சினத்தையும் முருகப்பெருமானின் உடம்பில் உள்ள சிவத்தையும் ஒன்று சேர்ந்து உக்கிரகமாகி முருகப்பெருமானுக்கு அந்த வேல் வாங்குறப்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சான். இந்த நிகழ்வு அன்னைக்கு புராண காலத்தில் மட்டும் நடக்கலை. இன்றைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கந்தசஷ்டி விழாவின் போது அம்மா கிட்டேருந்து வேல் வாங்குறப்ப முருகப்பெருமானோட உடம்பு வேர்க்கும். இந்த அதிசயம் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே சிக்கலில் போய் பார்த்தா நமக்கு தெரியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.